morning, happy to see you all again through this wonderful morning devotion video. ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த வசனங்களை தியானிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் ஏற்படுத்தி வருகிறது என்பதை நான் நம்புகிறேன். இந்த மாதம் முழுவதும் பைபிள் விமன்ஸ் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்ல ஒவ்வொரு வேதாகம ஸ்திரீயை குறித்து அவருடைய குணாதிசயங்களை பார்த்து வருகிறோம். இந்த நாளும் கூட ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10 வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்க உயர்ந்தது. A wife of noble women who can find அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த குணசாலியான ஸ்திரீக்கு இருக்கிற குணாதிசயங்களை பத்தி தான் வரிசையா சொல்லப்பட்டிருக்கு. என்னெல்லாம் அவங்களுக்கு இருக்கு, அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காலையில எழுப்புறாங்க, அவங்க சீக்கிரமா எழுப்புறாங்க, ஜெபிக்கிறாங்க, மற்ற வேலையை அவங்க பாக்குறாங்க, கணவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க, பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்றாங்க, பிசினஸ் பாத்துக்கிறாங்க, ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்றாங்க, இப்படி எல்லாத்தையும் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஆண்டுக்கு தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை, இந்த குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லப்படுகிற இவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியங்களை தான் நாம பார்க்க போகிறோம். 22 வசனம். ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். The noble women, ரொம்ப குணசாலியான ஸ்திரீக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த 22 சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். செல்ஃப் கேர். குணசாலியான ஸ்திரீக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா செல்ஃப் கேர். தன்னைத்தானே கவனித்துக் கொள்வது. எல்லாரையும் கவனிப்பேன், நான் கணவனை பார்ப்பேன், மனைவி பார்ப்பேன், பிள்ளைகளை பார்ப்பேன், வீட்டுல இருக்க எல்லாரையும் கூட நான் பார்ப்பேன், ஆனா என்ன கவனிச்சுக்க மாட்டேன் அப்படின்னா இவங்க குணசாலியான ஸ்திரீல லிஸ்ட்ல வர மாட்டாங்க. குணசாலியான ஸ்திரீக்கு இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் செல்ஃப் கேர். ஆண்டவர் ஒரு இடத்துல பைபிள்ல சொன்னார், ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு வராவிட்டால் அவன் எனக்கு சீஷன் அல்ல அப்படின்னு சொன்னார். இந்த இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்கு? செல்ஃப் ஹேட் அப்படின்னு இல்ல, செல்ஃப் டினையல் இருக்கு. சுயநலமான எண்ணங்களை தான் விடணுமோ தவிர்த்து நம்ம சுயத்தை வெறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சுயநலமான எண்ணங்கள் தான் இருக்கா, எவ பார்த்தாலும் நான் இருக்குமா, அந்த மாதிரி இருக்க எண்ணத்தை தான் விடணுமே தவிர்த்து நம்மளையே இழந்து நம்மளை எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை அப்படின்னு இருக்க ஆண்டவர் நம்மளை அழைக்க வேண்டும். சில நேரங்கள்ல வீட்டுல இருக்கிற நம்ம என்ன பண்றோம்னா மத்த எல்லாரையும் கவனிக்கிறோம், மத்த எல்லாரையும் பார்த்துக்கிறோம், எல்லா வேலைகளையும் செய்யறோம், நம்மள நம்ம கவனிச்சுக்கிறதே. ஆனா பாருங்க, இந்த நீதிமொழிகள் 31 சொல்லப்பட்ட இந்த குணசாலியான ஸ்திரீக்கு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் செல்ஃப் கேர். தன்னை கவனித்துக் கொள்கிற ஒரு காரியம். அவர் ரத்தின கம்பளத்தை உண்டு பண்ணி தனக்கு வச்சுக்கிறான் கூட சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த காலை வேளையில இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க, அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்க நேரம் செலவுறீங்களா? மீ டைம் அப்படின்னு ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்களா? எல்லா வேலையும் பாக்குறீங்க, மத்தவங்க ஹெல்ப் பண்றீங்க, மத்தவங்க உழைக்கிறீங்க, ஓடுறீங்க, அதெல்லாம் சந்தோஷம், குட், நல்லா படியா அதை பண்ணணும். ஆனா உங்களுக்கு நீங்க என்ன செய்றீங்க? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்றீங்களா? பிடிச்சதை சாப்பிடுறீங்களா? பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்றீங்களா? பிடிச்ச இடத்துக்கு உங்களால போக முடியுதா? உங்களுக்கு பிடிச்ச சில காரியங்கள்ல அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸா செய்ய முடியுதா? அப்படி செஞ்சீங்கன்னா தான் இந்த குணசாலியான ஸ்திரீ அப்படின்ற லிஸ்ட்ல நீங்களும் இருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு நான் ஒரு முதல் தரேன். செல்ஃப் கேர் எடுத்துக்கங்க, உங்களை நீங்க கவனிச்சுக்கோங்க. இந்த நாள் காலையில எழுதும் பொழுது ஆண்டவரே நான் என்னை நேசி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்மளை நம்ம நேசிக்காம, நம்மள நல்லா கேர் பண்ணிக்காம மத்தவங்க நம்மள நல்லா கேர் பண்ணிக்க முடியாது. அது உண்மையான கேரா கூட இருக்காது. ஒருவேளை பாக்குறதுக்கு நல்லபடியா இருந்தா கூட அது உண்மையான கேர் அப்படி இருக்கவே. சோ உங்களை நீங்க கேர் பண்ணிக்கும் பொழுது, உங்களுக்கு சில விஷயங்களை செஞ்சுக்கும் பொழுது, உங்களை நீங்க நேசிக்கும் பொழுது மத்தவங்களை நேசிக்க, கடவுளை நேசிக்க அது உதவியா இருக்கும். ஏன்னா பைபிள்ல 3மே ஒண்ணுதான். லவ் காட், லவ் அதர்ஸ், லவ் யுவர் செல்ஃப். இந்த 3மே ஒண்ணுதான். அப்படிதான் கற்பனைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டுல. சோ இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு வலியுறுத்துகிற, மீண்டும் சொல்கிற காரியம் தான், குணசாலியான ஸ்திரீயா இருக்க நீங்க விரும்புனீங்கன்னா, குணசாலியான ஆணா இருக்க விரும்பினா செல்ஃப் கேர் எடுத்துக்கொண்டு உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ள கடவுள் உங்களுக்கு உதவி செய்யும். இன்னும் இத்தனை நாட்களா நான் அப்படி பண்ணவே இல்லை, நான் நினைச்சேன் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் நல்ல குணசாலியான ஸ்திரீக்கான அடையாளம் நினைச்சேன். இல்ல, அது அடையாளம் கிடையாது. மாறா உங்களை நீங்களே கவனிச்சுக்கிறீங்க பாத்தீங்களா, அதுவுமே குணசாலியான ஸ்திரீக்கான, ஒரு குணசாலியான ஆணுக்கான அடையாளம். தொடர்ந்து உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார்கள். Thank you. God bless you and have a great day.